சிஸ்டர் இப்போ என் தங்கச்சி எப்படி இருக்கா? இப்பெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது சார். ஐயோ, என்னங்க இது? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சோ தெரியலையே. டாக்டர் ஐயோ, என் தங்கச்சி எப்படி இருக்கா? என் பொண்ணுக்கு ஐயோ, உள்ள என் பொண்ணுக்கு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே கடவுளே. ஏ வினோத், நீயாவது உள்ள போய் பாருப்பா. அம்மா உள்ள போக கூடாதுமா, விட மாட்டாங்கம்மா. ஐயோ, அந்த நர்ஸ் அவசர அவசரமா டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு போறத பார்த்தா என் பொண்ணு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கா போல இருக்கு. கடவுளே, என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு சாமி. அழாதம்மா. அத்தை அழாதீங்க அத்தை, பிரியாக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. மாமா நீங்களாவது அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லலாம்ல. நான் தைரியமா இருந்தா தானே மாப்பிள்ள அவளுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியும். நானே கலங்கி போயிருக்கேன். நான் எப்படி? டாக்டர் வர்றாங்க. டாக்டர் என் சிஸ்டர் எப்படி இருக்கா டாக்டர்? யாரும் பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். ஷீஸ் ஆல் ரைட். அவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு, இப்ப நல்லா பேசுறாங்க. நாங்க போய் அவளை பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா பார்க்கலாம். வார்டுக்கு நான் மாத்த சொல்லியிருக்கேன், 10 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என் பொண்ணு பழச்சுக்கிட்டா. பிரியா, பிரியா, என் கண்ணு, என்னடா நீ எப்படி ஒரு வேலையை பண்ணிட்டிய? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்த அம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். நான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். நீ அதை கேட்காம செத்து போயிடுவேன்னு மிரட்டினேன். எனக்காக நீ சாகிறத விட நான் சாகிறது எவ்வளவு மேலுன்னுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னை எதுக்கு காப்பாத்துனீங்க? நான் அப்படியே செத்து போயிருப்பேன்ல. இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி நம்மான செலவுல சாகிறத விட அப்படியே செத்து போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கும். பாத்தீங்களாங்க என்ன பேச்சு பேசுறான்னு? பாத்தீங்களா? பிரியா, இன்னொரு தடவை இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாத, இப்படி எல்லாம் பேசாத. இனிமே உன் கல்யாணத்தை பத்தி இந்த வீட்டில் யாரும் பேச மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. இது என்ன பிரியா புது பழக்கம்? இதுக்கு முன்னாடி நீ வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்த்து போராடி இருக்க, தைரியமா இருந்திருக்க. அப்படிப்பட்ட நீ அம்மா திட்டினாங்கன்றதுக்காக இப்படி சாக துணிஞ்சிருக்கியே. என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது நல்லதா போச்சு. அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் இனிமே கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ நீ மிரட்டி பார்க்கதான் இந்த மாதிரி பண்ணியா? இல்லத்த, பிரியா இப்ப அந்த அர்த்தத்துல தானே சொன்னா, அதான் கேட்டேன். நான் மிரட்டுறதுக்காக இந்த முடிவு எடுக்கல அண்ணி. உண்மையிலே சாகணும்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்திட்டீங்க. இங்க பார் பிரியா, சாகணும்னு முடிவு எடுக்கிறது பைத்தியக்காரத்தனம். குடும்பம்னு ஒண்ணு இருந்தா பிரச்சனை இருக்கதாமா செய்யும். அதுக்கு முடிவு சாகிறது கிடையாது. இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதமா. இனிமே நான் ஏன் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க போறேன்? அதான் கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்துட்டாங்களே. இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டணும், மத்தவங்கள போல நானும் சாதிக்கணுங்கிற எண்ணம் என் மனசுல இருக்குன்னா. மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவ தான் இப்படி கோழத்தனமா முடிவு எடுத்தியா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தது யாருக்குமே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யாராலதான் இந்த மாதிரி முடிவை ஏத்துக்க முடியும்? ஆனா வேற வழி தெரியாம தான் நான் இந்த மாதிரி முடிவை எடுத்தேன். இனிமே எந்த சூழ்நிலையிலயும் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் மாமா. சரிம்மா, ஆனா உன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே. சிவகாமி, திரும்ப திரும்ப எதிர்காலம் எதிர்காலம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்தாத. கடைசி வரைக்கும் அவன் நம்ம கூட இருந்தா என்ன கெட்டு போச்சு? இல்லப்பா, அம்மாவுடைய கவலையும் ஒரு பக்கம் நியாயமானதுதான். ஊர் என்ன சொல்லுமோ என்ன பேசுமோன்னு பயந்துகிட்டதான் என் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறாங்க. என் எதிர்காலம் என்னோட குழந்தைதான். என்ன பிரியா பேசுற? இல்லாத குழந்தைய நினைச்சு அதான் எதிர்காலம் பேசிட்டு இருக்க? யார் சொன்னது என் குழந்தை இல்லைன்னு? நான் தான் அன்னைக்கே சொன்னல என் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு. என் குழந்தை கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட வந்து சேரும். நான் மாமா கிட்ட சொல்லியிருந்தேன்,
என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட சேர்த்துருங்கன்னு. நான் கேட்டா எதுவா இருந்தாலும் மாமா எனக்காக செஞ்சு கொடுப்பாரு. என் குழந்தை விஷயத்துல எனக்காக கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என் குழந்தைய கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருவாரு. ஏன் மாமா, கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவீங்கல்ல? என்ன மாமா, நான் உங்க மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க பதிலே பேசாம அமைதியா இருக்கீங்க. பிரியா, நீ இப்படி திடுதிப்புன்னு குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? நீ போய் ஆதங்கத்தை சொல்லியிருப்ப, அவரும் ஆறுதலுக்கு 4 வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதுக்காக நீ இப்படி நெருக்கடி கொடுத்தா என்னமா அர்த்தம்? இங்க பாரு, இப்படி எல்லாம் சொல்லாத. குழந்தை விஷயத்தை பத்தி விசாரிச்சு பார்ப்போம். அம்மாடி, இத பாருங்க, குழப்பிக்காது. எல்லாரும் வெளியே போங்க. இங்க இருந்து பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கெல்லாம் வெளியே இருக்கோம். சார், இந்த பில்லை செட்டில் பண்ணிடுங்க. சரிங்க. இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்க. சரிங்க, இரு. சரி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரி வா ரம்யா. என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வரேன். சரிம்மா, ஒரு நிமிஷம் பணம் கொடுக்குறேன். இந்தா. அப்பா, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள கண் கலங்குறீங்க? மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியில துடிக்கிறத கேட்டீங்கல்ல? பிரியா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா. ஆனா அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கலையே. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது நினைக்கும் போது மனசுலாம் வலிக்குதாத்த. ஷெட்டுக்கு என்னை தேடி வந்து என் குழந்தை உயிரோட தான் இருக்கு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு எனக்கு கேட்டேன். அப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் தவிச்சேன். இப்ப மறுபடியும் உள்ள அதே கேள்விதான் கேட்கிறேன். நான் என்ன பண்றது சொல்லுங்க? சிவகாமி, நான் திரும்ப திரும்ப உன்னை குத்தம் சொல்றேன்னு நினைக்காத. நீ நம்ம பொண்ணுங்களுக்கு நல்லது நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச காரியங்க எல்லாமே கெடுதலாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ என்னாச்சு? நம்ம 2 பொண்களுக்கும் நீ நல்லது செய்யறேன்னு நினைச்சு குழந்தைய மாத்தினது இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? பாவம் மாப்பிள்ள, ஒவ்வொரு தடவையும் இதை சமாளிக்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாருங்கிறத நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. சரிங்க, இப்படிலாம் நடக்கும் நான் என்னங்க கண்டேன்? அதுக்காக மறுபடியும் குழந்தைய மாத்த முடியுமா என்ன? ஏத்த முடியாது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, அர்ச்சனா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். ஐயோ, உன்கிட்ட இருக்கிறது பிரியாவோட குழந்தை தான். உன்னோட குழந்தை ஹாஸ்பத்திரியில இறந்து போச்சு. இதை சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேன். நாங்க தான் குழந்தைய மாத்தி வச்சோங்கிற உண்மையை அர்ச்சனா கிட்ட சொல்லிடுவோம். அர்ச்சனா கிட்ட இருக்கிற பிரியா குழந்தைய வாங்கி மறுபடியும் பிரியா கிட்டே கொடுத்துருவோம். ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. அர்ச்சனா அந்த குழந்தை மேல உயிரே வச்சிருக்கா. சாதாரணமா பிரியா அந்த குழந்தைய கொஞ்ச நாளே அதையே அவளால தாங்கிக்க முடியல. பிரியா கிட்ட அந்த ஜோசியக்காரன் உன் குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னதை கேட்டதும் ஏதோ ஒரு வேகத்துல அவ உங்க வீட்டுக்கு வந்து குழந்தை எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அப்ப அர்ச்சனாவோட முகம் போன போக்கு எனக்கு தான் தெரியும். மறுபடியும் அவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு என் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இதை ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட அர்ச்சனா கிட்ட போய், அம்மாடி உன்கிட்ட இருக்கிறது உன் குழந்தை இல்லம்மா, பிரியாவோட குழந்தைன்னு சொன்னா அது அவளால தாங்கிக்க முடியுமா மாப்பிள்ள? இல்ல, தான் குழந்தை உயிரோட இருக்குன்னு ஜோசியக்கார் சொன்னாரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே பிரியா. அவகிட்ட போய் அர்ச்சனா கிட்ட இருக்கிறது அர்ச்சனாவோட குழந்தை இல்லம்மா, உண்மையிலேயே உன் குழந்தைதாம்மான்னு சொன்னா உடனே அவளால இந்த உண்மையை தாங்கிக்க முடியுமா? அவ தவிச்சு போயிட மாட்டா?
வேண்டாம் மாப்பிள்ள. இப்ப நடந்த குழப்பத்துக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசிப்போம். எதுக்கு உண்மையை சொல்லி புதுசா ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்? மாப்பிள்ள, இது வரைக்கும் சிவகாமி எல்லா விஷயத்திலும் குழப்பத்தை தான் உண்டாக்கியிருக்கா. இப்பதான் முதலா ஒரு குழப்பத்துக்கு தீர்வு சொல்லியிருக்கா. அவ சொன்ன மாதிரி இப்ப போய் குழந்தைய பத்தின உண்மையை சொல்லி குழப்ப வேண்டாம். அர்ச்சனா கிட்ட இருக்கிற குழந்தை அர்ச்சனாவோட குழந்தையாவே இருக்கட்டும். பிரியாவை பொறுத்த வரைக்கும் இறந்து போன குழந்தை இறந்து போனதாவே இருக்கட்டும். தான் குழந்தை உயிரோட இருக்குன்னு மனசளவுல நினைச்சுக்கிட்டு இருக்க பிரியா கிட்ட காலப்போக்கில் இல்லம்மா உன் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி நம்ப வச்சிடலாம். ஐயோ மாமா, நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனா எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. தெரியாம ஒரு பொய்யை சொல்லிட்டு அதுக்காக நான் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். மறுபடியும் பிரியா என் முன்னாடி வந்து அழுதானா நான் உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவேன். அதனால நான் இங்க இருக்க வேண்டாம். நான் ஷெட்டுக்கு போயிடுறேன். அர்ச்சனா வந்தா நான் போயிட்டேங்கிறத சொல்லுங்க. மாப்பிள்ள, சரோஜா, கரெக்டாக 1,60,60,000 இருக்கு. பணத்தை நம்மளே வச்சுக்க போகிறோம். அதுக்கு தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் படாத பாடுபட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். அது இல்லை சரோஜா, இந்த பணத்தை தொலைச்சிட்டான்னு தான் ராணியை தர்த்தரம் முடிச்சவ ராசி இல்லாதவ அப்படின்னு உங்கள் அப்பாவும் நீயும் ரொம்ப கேவலமாக பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிங்க. அந்த பொண்ணு ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அண்ணன்ட்ட 3 லட்ச ரூபா பிரட்டி கொண்டாந்து கொடுத்துச்சு. இந்த நிலைமையில பணத்தை நம்மளே வச்சுக்கிறது முறையா இருக்குமா? என்ன நியாயம் தர்மம் பாக்குறியா? அப்ப இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துறியா? நிஜமாவா சொல்ற? கொடுத்துருவோமா? அப்படியே போட்டனா எப்படியா நீ எல்லாம் பொழைக்க போற? 4 காசு சம்பாதிக்க தான் துப்பே இல்ல. கையில கிடைச்ச பணத்தை காப்பாத்திக்க கூட தெரியாதா? அப்படிலாம் சொல்லாத சரோஜா. நாளைக்கு ஹோட்டல் திறக்க போறேன். ஹோட்டல் திறந்தோன்னா கை நிறைய சம்பாதிக்க மாட்டேனா? பார்க்கலாம். நீ கடையை ஆரம்பிச்சு எந்த லட்சணத்துல நடத்த போறேன்னு. இந்த பணத்தை அப்படியே பத்திரப்படுத்தணும். பத்திரப்படுத்தி என்ன பண்ண போற? அத பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த பண விஷயமா நீ யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ராணி 2 லட்சத்தை தொலைச்சதுதான். இது நம்ம பணம், புரியுதா? சரி சரோஜா. ஏன் சரோஜா, இந்த பணத்தையும் ஹோட்டல்ல போட்டு ஹோட்டல பெருசா நடத்தினா என்ன? ஒன்னு நம்பி இந்த பணத்தை ஹோட்டல்ல போட சொல்றியா? முதல்ல ஹோட்டலை ஓபன் பண்ணி ஒழுங்கா நடத்து. எப்படி நடத்துறேன்னு பாப்போம். பேப்பர் எடு. என்ன சரோஜா, பணத்தை பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு பழைய புத்தகத்துக்குள்ள மறைச்சு வைக்கிற? இப்படி வச்சாதான் யாருக்குமே சந்தேகம் வராது. நீ பேசாம இரு. சரோஜா, இந்த செல்போன் ஆகாஷ்ட கொடுக்கணும்ல? ஆமா கொடுக்கணும். அந்த இன்கமிங் நம்பர் அழிக்க சொன்னேன், அழிச்சியா? டெலிட் பண்ண மறந்துட்டேன் சரோஜா. லூசு ஒரு திருட்டுத்தனத்தை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? குடியா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. மாப்பிள்ள, ஐயோ சரோஜா, மாமா கூப்பிடுறாரு. ஏன் பதற? பணத்தை தான் பத்திரப்படுத்தி வச்சாச்சுல்ல. ஒண்ணும் தெரியாத மாதிரி போய் நில்லு. கேனத்தனமா ஏதாவது பேசி காட்டி கொடுத்துறாத. இந்தா பொடி, சீக்கிரம் போ. என்ன மாமா? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ. மாமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? அட என்ன மாப்பிள்ள, உங்களை புடிச்சு கொடுக்க கூப்பிடுறேன். அப்புறம் எதுக்கு மாமா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? எல்லாம் பண விஷயமா தான். பண விஷயமாவா? எந்த பணம் மாமா? என்ன மாப்பிள்ள தெரியாம மாதிரி கேக்குறீங்க? ராணி ஆட்டோல தொலைச்சிட்டு வந்தால அந்த 2 லட்சம் விஷயமா ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுட்டு வருவோம். வாங்க. அப்பா, ராணி தொலைச்ச 2 லட்சம் தான் அவ அண்ணன் செல்வம் வந்து கொடுத்துட்டாருல. அந்த பணத்தை தான் உங்க பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிட்டீங்கல்ல. அப்புறம் என்னப்பா, எதுக்காக ஸ்டேஷன்லாம் போய் விசாரிக்கணும்? அது வரும்போது வரட்டும். அந்த 2 லட்சத்தை வாங்கி என் பேர்ல பேங்க்ல போட்டேனே தவிர அதுல எனக்கு நிம்மதியா சந்தோஷமா கிடையாதுமா. ஏமா, அந்த செல்வம் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு மெக்கானிக்கு. பணம் கொடுக்குறோன்ற சாக்குல அவன் அன்னைக்கு ரொம்ப தான் பேசிட்டு போனா. நான் இன்னமும் ராணியை அனுப்பிச்சு வரதட்சணை கேட்டு வாங்கின மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. பணத்தை கொடுத்துட்டு அவன் கம்பீரமா போன மாதிரியும் நான் தலை குனிஞ்சு நின்ன மாதிரில என் மனசுக்கு பட்டுச்சு. அதனால அவன் பணத்தை அவன் மூஞ்சில விட்டு எறியணும். அதனால தொலைஞ்ச பணம் என்னாச்சுன்னு ஸ்டேஷன்ல விசாரிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா.
ஆபரேஷன் பண்ண உடம்பு எதுக்கு ஆட்டோல எல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. வேணாம், விட்டுருங்கப்பா. அன்னைக்குதான் ஆகாஷ் போய் விசாரிச்சிட்டேன்னு சொன்னான்ல. வேணும்னா தோ இவரை போய் நான் விசாரிக்க சொல்றேன். நீங்க போகாதீங்கப்பா, ரெஸ்ட் எடுங்கப்பா. ஆமா மாமா, போலீஸ்காரங்க சில நேரத்துல நல்லபடியா நடந்துக்குவாங்க, பல நேரம் கராரா நடந்துக்குவாங்க. அதை உங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மாமா சொல்றேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுங்கப்பா, சொன்னா கேளுங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே போயிட்டு வந்தோம்னா எனக்கு காலார நடந்த மாதிரியும் இருக்கும், விசாரிச்ச மாதிரியும் இருக்கும்ல. அப்பா, உங்களுக்கு காலார நடக்கணும்னா பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கோ இல்ல கோயிலுக்கோ போங்களேன்பா. உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம். இல்லம்மா, இது பண விஷயம். நாமளும் அடிக்கடி போய் விசாரிச்சாதான் போலீஸ்காரங்க சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அவ்வளவுதானேப்பா. நாளைக்கே நான் இவரை அனுப்பி விசாரிக்க சொல்றேன். நீங்க ரிஸ்க் எடுத்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. ஏங்க, இவங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க ஆட்டோல எல்லாம் போக வேண்டாம். டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல, போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் எவ்வளவு நாள் தான் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது. அப்ப சரோஜா சொல்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கோ பார்க்குக்கோ போயிட்டு வாங்க. சரி. அத்தை, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன பண்ண மாப்ள? கேசரி தானே கிண்டுறீங்க? ஆமா. அதுல நெய்க்கு பதிலா டால்டா போட்டிருக்கீங்க. வாசனையே சரியில்லை. ராணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கேசரியில டால்டாக்கு பதிலா நெய் போடு, அப்பதான் வாசனையா டேஸ்டா இருக்கும். டே ஆகாஷ், காலையில செல்போன் காணோம் தேடிட்டு இருந்தல்ல, கிடைச்சிருச்சுடா. என்னங்க, அந்த செல்போன் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எந்த செல்போனு?